மக்களுக்கு தெரிகிற விஷயம் இது ஆணவ கொலைங்கிறது எல்லாருக்குமே தெரியுது, அதுல மாற்று கருத்தே கிடையாது. எக்ஸாக்ட்லி. இந்த கொலையும் யாருமே வந்து எல்லாருமே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் தான். அந்த பையனுக்கும் கொலை பண்ணவனுக்குமே இனிமேல் வாழ்க்கை போச்சு, இந்த கொலையில அவன் வெளியே வர முடியாது, அவனோட வாழ்க்கை போச்சு, அந்த குடும்பமே சதஞ்சு போயிடுச்சு. ஆனால் இந்த கொலை முடிஞ்ச உடனே அந்த பொண்ணை பற்றின தவறான கருத்துக்களை பரப்புறது எந்த வகையில சரின்னு நினைக்கிறேன். என்ன தவறான அதாவது என்ன சொல்லப்பட்டதுன்னா, சொல்றாங்க? அந்த கொலையை வந்தோடனே அந்த மகனோட தந்தை வந்து சொன்னது வந்து ஃபோட்டோ ரிலீஸ் பண்றாங்க. ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணி 10 வருஷமா இவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க. சரி. ஏன் கொஞ்ச நாள் காத்திருந்து அந்த பொண்ணுகிட்ட இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வருதுங்கிற பார்த்துட்டு அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன் யாரை அவசரப்பட்டு சொல்றீங்க? அந்த மகன் இறந்து போன மகனோட தந்தை வந்து ம். அவசரப்பட்டு அந்த பொண்ணை வந்து வந்தது, இந்த பொண்ணு போட்டோ பாருங்க. மகனை வந்து வெட்டி போட்டிருக்காங்க, அவசரப்பட்டு போட்டோ விட்டாங்கன்றதா நீங்க நான் பிரச்சனையா சொன்னது பாக்குறீங்க. நான் சொன்னது அந்த அநியாயமா பெண்ணை என் பையனை இப்படி வெட்டி போட்டிருக்காங்கன்றது அவங்களுக்கு இருக்காதா சார்? இருக்கலாம். என்ன சார் பேசுறீங்க? அதை நான் உண்மையிலேயே சொல்றேன். அவங்களுடைய வழியை நம்ம ஏத்துக்கிறோங்க, அவங்க வழியை நான் குறை சொல்லல. ஆனா ஒரு பெண்ணை அந்த வந்து பொண்ணோட என்ன சார் பண்ணாங்க? இருக்கிறது தானே சார் சொல்றாங்க, இருக்கிற உண்மையான போட்டோஸ் தானே சார் சொன்னாங்க. அவங்க என்ன மார்க் பண்ணி AI பண்ணியா போட்டாங்க? அதே மாதிரி இங்க சென்னையில லவ் அவரோட பண்றது நண்பர்களோட குற்றமா சார்? இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன், லவ் பண்றது குற்றமா? லவ் இங்க- பண்றாங்கன்னு சொல்றது குற்றமா? இங்க லவ் பண்றது யாரும் குற்றம் சொல்லல, அந்த கொலையை யாரும் இல்ல வந்து அந்த வரவேற்கல. பெண்ணை பத்தி அந்த போட்டோஸ் பெண்ணை பற்றி விட்டது ஏன் சொன்னதுன்னா, அவசரப்பட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல. அதுதான் அதுக்கு என்ன காரணம்னா, பண்ண லவ் பண்றாங்க அப்படின்னு போட்டோ விட்டதுல என்ன இங்க பிரச்சனை ஆகுது? என்ன அந்த பொண்ணோட கேரக்டர் போகுது?